பாத்தியா? God, I'm dying. ஆமாங்க, வலி பொறுக்க முடியாம துடிக்கிறான். எங்க அம்மா வேற உறவுக்காரன் கல்யாணத்துக்கு போயிருச்சு. அந்த பொண்ணோட வேலைக்காரங்க டாக்டரை கூட்டிட்டு வர டவுனுக்கு போயிருக்காங்க. மருந்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வரீங்களா? என்னப்பா புரியாம பேசுற? அவ உன்னை புருஷனா ஏத்துக்கிற வரைக்கும் உதவி செய்யக்கூடாது ஊர் கட்டுமானம் இருக்க. வேணும்னா ஒண்ணு செய்யற, என் மருந்து பட்டியை தர்றேன், எடுத்துக்கிட்டு போ. நீ ஆச்சு, உன் பொண்டாட்டியாச்சு. நான் நாட்டு வைத்தியரு. இங்க வழியில யாரோ துடிக்கிறதாக சொன்னாங்க. அது நீங்க தானா? நான் தான். எங்க கொஞ்சம் கையை காட்டுங்க. No, 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 no. I don't want நாட்டு வைத்தியம். I want English treatment. அம்மா, அக்கம் பக்கத்துல 50 மைலுக்கு இங்கிலீஷ் டாக்டரே கிடையாது. அப்படியே வந்தாலும் ஊரு கட்டுமானம்னு உள்ள விட மாட்டாங்க. அம்மா, ஒரு சின்ன விஷயம். இந்த ஊர்லயும் உங்க புருஷனுக்கு பிடிக்காதவன் நான் ஒருத்தன் தான். அத கரெக்டுங்க. மெதுவா மெதுவா. ஆமா, இந்த காய் எப்படி ஏற்பட்டுச்சு? அது பொங்கல் வந்துச்சான்னு பாக்க சொல்லுச்சு. நீ என்ன பண்ண? கை உள்ள விட்ட. ஐயோ, கரண்டி இல்லாம உள்ள விடணும். எதை எப்படி விடணும்னு எனக்கு எப்படி தெரியும்? முதல்ல உன் கோபத்தை விடணும். காலை இப்படி வைங்க. இத கொஞ்சம் கலட்டுங்க. வலிக்குதா? சரியா போயிடும்ல? சரிப்படுத்த முடியாத வியாதி பிடிவாதம் ஒண்ணுதாமா. மனசு வச்சா அதையும் சரிப்படுத்த. அப்ப நான் வரட்டுங்களா? டாக்டர், நீ என்ன ஃபீஸ் வாங்காம போற? ஃபீஸ் வேண்டாங்க, உங்ககிட்ட வாங்குறது சரியில்லை. ஏன்? இது என்னங்க, சாதாரண நாட்டு வைத்தியம் தானே. நோ 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 நோ. ஊரு கட்டுமானம் மீறி நீ எவ்வளவு ரிஸ்க் எடுத்து எனக்கு மருந்து போட வந்திருக்க. நீ வரலன்னா நான் செத்து போயிருப்பேன். வேண்டாமா? சரி, ஏதாவது பிரசன்டேஷன் வாங்கிக்கோ. பர்சன்டேஷனா? இப்ப நீ வாங்கல, நான் மருந்தெல்லாம் தொடச்சு ஓன கத்துவேன். போட்டுக்கோ. என்ன? என் விரலுக்கு சேர மாட்டேங்குது. எதுவும் கொஞ்சம் ட்ரை பண்ணா சேரும். கொண்டா, நான் போடுறேன்.
ஊடல் என்னும் நாடகம் ஏன் தேவையா வா கட்டிக்கொள்ள நீ தொட்டுக்கொள்ள ஊடல் என்னும் நாடகம் ஏன் தேவையா வா கட்டிக்கொள்ள நீ தொட்டுக்கொள்ள மின்னலிடை மோகம் கண்ணீர் தேகம் மன்னனுக்கு யோகம் மன்மதனின் யோகம் தாரம் தீர தோளோடு தோளும் சேர ராதா அழைக்கிறாள் காதல் ராகம் இசைக்கிறாள் உன்னை ராதா அழைக்கிறாள் காதல் ராகம் இசைக்கிறாள் மின்னும் வண்ண கண்ணன் தோளிலே மாலையாக கூதிடும் வேளையாக உன்னை ராதா அழைக்கிறாள் காதல் ராகம் இசைக்கிறாள் உன்னை ராதா ராதா ராதா. ஓகே பொழப்புக்கு போன மனுஷனை புருஷனாக்கி ஏன் பொழப்புல மண்ணள்ளி போட்டாங்களே அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா? உன்னட்டாயா சொல்றாங்க. ஏமா நானா மண்ணள்ளி போட்டேன்? ஆமா, இவர் பெரிய மன்மதன். இவரை பார்த்து ஆசைப்படுறதுக்கு பொட்டச்சி துணி துவைக்கிறவனுக்கு புத்தி எங்கேயா போகும்? அம்மா நீங்க பொட்டையா? ஏய், அவங்க என் சர்வன்ட்ஸ். அவங்க என் துணியும் துவைப்பாங்க, என் காலையும் பிடிப்பாங்க. அது கேட்கறதுக்கு நீ யாரு? உன் சக்காலத்தி. சக்காலத்தியா? அப்படின்னா தாலிக்கு ஒண்ணு ஜாலிக்கு ஒண்ணு. கொஞ்சம் புரியும்படியா சொல்லு. ஒரு பொண்டாட்டிக்கு போட்டியா அவ புருஷன் இன்னொரு பொம்பளைய கட்டிக்கிட்டான்னா ரெண்டாவது பொண்டாட்டிக்கு முதல் பொண்டாட்டி சக்களத்தி, முதல் பொண்டாட்டிக்கு ரெண்டாவது பொண்டாட்டி சக்களத்தி. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற. வேணாம், கச்சக்குன்னு சொல்றேன். கல்லனுக்கும் இந்த கண்ட்ரிக்கும் கனெக்ஷன் இருக்குது. எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கோம், நமக்கு கொடுக்காம போறானே இவன். காத்து கிடக்கும்ல. ஏப்பா எங்க ஊர்ல கள்ளச்சாராயம் குடிச்சா கவுருதி போயிருவன். இங்க வந்தா நீங்க எங்களை காக்க வச்சிருக்கிறவே. உள்ளூர்காரங்களுக்கு ஊத்தி ஊத்தி குடுக்குறாங்க. எங்களையும் கொஞ்சம் கவனிங்கப்ப. நாங்க என்ன ஓசியா கேக்குறோம், காசு கொடுத்தல கேக்குறோம். சலசலன்னு பேசுறீங்களே, எடை கட்டாத சரக்கா குடுக்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள அவசரப்படுறீங்களே. இந்தாங்க சாப்பிடுங்க. நீயே கொண்டு விடாதடா ரோலாயி. காத்தமுத்து, இந்த கருசப்பட்டிக்கார பசங்களுக்கு ஒரு சொட்டு சாராயம் கூட கொடுக்கூடான்னு சொன்னல, ஏடா கொடுத்தா? மன்னிச்சுங்க முதலாளி, கள்ளம் தான் உங்களுக்கு எதிரி நினைச்சேன். கரிசப்பட்டியே எதிரியா? குடுக்கடா. ஐயோ ஐயோ செல்லக்கு இருக்கா. சாராய் குடிக்கலன்னா கை கால் வீங்கி நடுநடி செத்து விடுவோம். செத்துருவீங்களா? சாவுங்கடா. ஏய், அன்னைக்கு அந்த பட்டணத்து சிரிக்கு கையெழுத்து வாங்க வந்தப்போ அந்த கள்ளங்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்திருந்தீங்கன்னா அந்த 10 பேர் கூட சந்தையில என் மானம் போயிருக்குமாடா? உங்க ஊரு கௌரதியை காப்பாத்தணுங்கிறதுக்காக எங்க ஐயாவுடைய கௌரதியை கெடுத்துட்டீங்கடா. பாருங்கடா, ஏய், அந்த சிறுக்கி என் கால்ல விடணும். அது வரைக்கும் உங்களுக்கு கள்ளச்சாராயம் மட்டும் இல்லடா, கடன் கூட கொடுக்க மாட்டேன். போடா. சப்ஜாடா புறப்படுங்க. செல்லக்கு இருக்கேன். சண்டைய சாராயத்துல அரங்க பாக்குறாயா? என்னங்க முதலாளி, குடிக்கிற பசங்களே அந்த ஊருக்காரங்க தான். நிறுத்த சொல்லிட்டீங்களே. பொழப்பு பொழப்பு கிடக்குதுடா பொழப்பு. உன் வாழ்க்கையே இப்ப நாரிக்கிட்டு இருக்குது, உனக்கு தெரியுமா? முதலாளி, ஆமாண்டா, நீ கட்டிக்க போற முறை பொண்ணு அன்னக்கிளி அந்த கள்ளனோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கா. நல்ல தொடர்பா இருந்தா பரவாயில்லையே, கள்ள தொடர்பு எல்லாம் வச்சிருக்கிறான். வர்றா, உன் முறை பொண்ணு அவனை தொட்டுட்டாங்கிறதுக்காக அவன் பொண்டாட்டி அவனையே தொட மாட்டேங்கிறாடா. இதெல்லாம் கேட்டு நீ நாக்க புடிக்கிட்டு சாக போறியா, இல்ல நான் சொல்றபடி வாட போறியா? என்னங்க முதலாளி, நீங்க சாராயம் காய்ச்ச சொன்னா காய்ச்சறான், நிறுத்த சொன்னா நிறுத்திடுறான், எவனையாவது அடிக்க சொன்னா அடிக்கிறான், அட எவளையாவது கெடுக்க சொன்னா கெடுத்துறான். எதை நீங்க சொல்லி செய்யாம விட்டுருக்கான்? இதை விட முதலாளி, அன்னக்கிளியோட வாழணும்னு தான் நான் உசிரியா வச்சிட்டு இருக்கேன். அவ கிடப்பான்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். நிஜமாவா? கற்பூரம் வாங்க வேண்டியது இல்லையா? இல்ல முதலாளி. கதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு நான் சொல்றேன், வா. எனக்கு ஒரு முடிவை சொல்லிட்டு இந்த அருவாளை தாண்டி போ. என்ன முடிவு? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? முடியாதா? முடியாது. முடியாதா? என் உயிரே போனாலும் முடியாது. உயிரே போனாலும் முடியாதா? பொண்ணு,
ஏய், என்னது? மாமா மாமா என்ன வெட்ட வர எங்கடி ஒளிய போற? பாடி பாடிங்க. ஏய், நம்ம ஊர்ல உறங்குற கோழிய கூட வெட்ட மாட்டாங்க. நீ பயந்து ஓடுற பொம்பளை போய் வெட்ட போறியாடா? போட அருவால. டேய் கள்ளா, நீ அடிக்கடி என் விஷயத்துல தலையிடுற. போன வருஷம் திருவிழாவுல தேர் இழுக்கிற விஷயத்துல தாராருக்கு வந்த. அது பொது விஷயம்னு பொறுத்துக்கிட்ட. ஆனா இது என் முறை விஷயம். இவன் நான் கட்டிக்க போற பொண்ணு. இவளை கட்டுவேன், வெட்டுவேன். தடுத்த உன் தலையும் உருளும். ஏய், நீ சரியான ஆம்பளையா இருந்தா வெட்டா பாக்கலாம். வேண்டாங்க. டேய் கள்ளா, மரியாதையா ஒதுங்கிடு, இல்ல வெட்டிடுவேன். வெட்டா பாக்கலாம். என்ன சொல்ற நீ? என்னடா நீ வந்தது வராததுமா அருவா கம்பு குத்துறே வெட்டன்னு சொல்லிக்கிட்டே கூட அருவாளை பெரிய ஊரு. அவ என்ன கட்டிக்க மாட்டேங்கிறா. இஷ்டமில்லாத ஆளை எப்படி மாமா கட்டிக்க முடியும்? சொன்னா வெட்ட வர. உன் மேல இஷ்டம் இல்லைங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். அப்படி இஷ்டம் இல்லாத பொண்ணோட வாழணும்னு நீ ஏன்டா கட்சி கட்டுற? மனசுக்கு பிடிக்கலன்றல மறந்துட வேண்டியதான. பல்லு கட்டி நிக்கிறிய. இந்த நியாயம் உங்க ஊர் பொண்ணுங்களுக்கு மட்டும்தானே? ஏமா எல்லா பொண்ணுங்களுக்கு தான். எனக்கு தான் அந்த கல்யாணோட வாழ இஷ்டம் இல்ல. என்ன மட்டும் ஏன் வாழணும்னு கட்டாயப்படுத்துறீங்க? கேள்வி நியாயமா தான் இருக்கப்போ. தேயுவா ஆறாவது குளமாவது தேவரமா இவன் குடிகாரே திருடே அடிக்கடி ஜெயிலுக்கு போறவன். இவனுக்கு வாழ்க்கப்பட்டா தன்னுடைய வாழ்க்கை போடும்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு என்னது? எங்களுக்கு இது என்னமோ நியாயமாப்படுது. நீ கட்டிக்கிட்ட கல்லனுக்கு என்ன குறைச்ச? அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டானா? குடிகாரனா? உனக்கேடனா? இல்ல கூத்திக்கலனா? இதுல ஏதாவது ஒரு குறை இருந்தா சொல்லு. ஒரு கையெழுத்தனா 9 கையெழுத்து வாங்கி தரேன். அம்மா, நடந்து முடிஞ்ச அந்த காரியத்துக்காக நான் கதறாத நாளே இல்ல, கண்ணீர் விடாத நேரமே இல்ல. நான் அப்படி ஒரு காரியம் பண்ணது காரணமே இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களை பத்த அப்பன்களுக்கு எல்லாம் பொறுப்பு வந்து அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டுமேங்கிறதுக்காகத்தான். எப்படி என் உயர்ந்த லட்சியம்? உயர்ந்த லட்சியம் தான். ஆனா அதை உட்கார்ற இடத்துல வச்சிருக்கப்படாது. சரி விடியா, அதான் மன்னிப்பு கேக்குறாருல. அப்புறம் அம்மா, கள்ள உங்களை புருஷன் ஏத்துக்க சொல்லி ஊர்ல கொண்டு வந்து கொடுமைப்படுத்துறத பார்த்து இந்த பணக்கார ரத்தம் கொதிச்சு கொப்பளிச்சதுமா. நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்க எல்லா விதமான பிரச்சனைகளையும் நான் பாத்துக்கிறேன். எல்லா பிரச்சனைனா அந்த கள்ளங்கிட்ட இருந்து ஒரு கையெழுத்து வாங்கி கொடுக்க முடியுமா? கள்ள மேல குறை இருக்கிறதா நாம நிரூபிச்சிட்டோம்னா ஊர்காரனுங்களே கையெழுத்து வாங்கி கொடுத்துருவானுங்களே. அவர் மேல என்ன குறை சொல்றது? கைவசம் ஐடியா இருக்கு. அந்த சாணக்கியத்தனத்தை சொல்லி கொடுக்கறேன். நீங்க யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. அடே, நம்ம தலைவர் கைய கொடுக்க போறாருன்னு அந்த அம்மா போகுது. ஆனா அவர் கைய கொடுத்து கடையாணிய கட்டுறவர்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது. பாவம். கள்ளங்கிட்ட இருந்து நீ தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி இதான். ராமாயணத்துக்கு வில்லு, மகாபாரதத்துக்கு பகடை, சிலப்பதிகாரத்துக்கு சிலம்பு, உனக்கு இந்த மாத்திரை. போத மாத்திரை, கல்லனுக்கு உன்னை பிடிக்க வைக்கிற மாத்திரை. இதுல 2 மாத்திரை கல்லனுக்கு தெரியாம கொடுத்துடு. உனக்கு கல்ல, எனக்கு கையெழுத்து. எப்படி? என்ன பாக்குற? எவளாவது கொண்டையம்பாளையத்துல கூறு கட்டி மீன் வித்துட்டு இருப்பா, அவளை போய் ஏமாத்து. என்ன நான் ஏமாத்துறேனா? கூமி. ஆமா, அது விஷ மாத்திரை. கல்லன் உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக என் கையாலேயே விஷத்தை கொடுத்து அவரை கொல்லணும்னு பாக்குற இல்ல? இது விஷ மாத்திரை இல்ல, போத மாத்திரை. நீ சொல்றது போய், இது விஷ மாத்திரை. இது விஷம் இல்லன்னு நம்பினா கல்லனுக்கு கொடுப்பல? ஓ, நிஜமா? அப்ப இது நான் ஒண்ணு போட்டுக்கிறேன். நல்லா பாத்துக்கோ. நீ முழுங்கவே இல்ல. காட்டு. ஒத்துக்கிறேன். இதுல 2 முழுசா கல்லனுக்கு கொடுத்துரு. ஓகே? அரே, 2 மாத்திரையும் அவருக்கு கொடுக்க சொல்லிருக்காளே. அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவருக்கு அவர் தான் எனக்கும் ஆகும். ஒரு மாத்திரை எனக்கு, இன்னொரு மாத்திரை அவருக்கு.
தூக்கம் போச்சு எண்ணம் எல்லாம் உண்மையில பொண்ணுக்குள்ள ஏதோ ஆச்சு சாஞ்சி கங்கையும் மோகத்தில தேகத்தில வேகத்தில அள்ளிப்படு மாமா சொல்லிப்படு மாமா அள்ளிப்படு மாமா சொல்லிப்படு ஆமா கண்ணுக்குள்ள தூக்கம் போச்சு எண்ணம் எல்லாம் உண்மையிலே பொண்ணுக்குள்ள ஏதோ ஆச்சு சாஞ்சி கங்கையும் ஏண்டி ராத்திரி நடந்த செய்தி உனக்கு தெரியுமா? கள்ளங்கை தான் மேல படக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போனவ அவன் கண்ணுக்கு முன்னாலேயே கழட்டி போட்டு நின்னாளாமே. பேசிக்கிட்டாங்க. யாரு பார்த்தா? நானும் கிட்ட பொம்பளைக்கு 4 பக்கமும் வாசப்படி. நமக்கு எதுக்கு? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். கள்ள முதல்ல தொற்றுப்பானா அந்த கவுன்காரி முதல்ல தொற்றுப்பாளா? யார் தொட்டா என்ன? பேரு கெட்டது பொம்பளைக்கு தானே. நில்லு.
நீ உன் மனசுக்குள்ள நடத்திக்கிட்டு இருக்க போராட்டம், நீ இந்த முடிவுக்கு வந்த காரணம் எல்லாமே எனக்கு தெரியும். நீ உன்னை மறந்த வேளையில நான் உன்னை தொட்டிருப்பேன், கெடுத்திருப்பேன்னு தானே. நான் உன்னை தொடல, உன்னை கெடுக்கலங்கிற உண்மை தெரிஞ்சா நீ இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டேல்ல? இந்த அருவா இதால என் கையை ஓங்கி வெட்டு. என் கை வெட்டுப்பட்டுச்சுன்னா உன்னை நான் தொட்டிருப்பேன், கெடுத்திருப்பேன்னு நினைச்சுக்க. வெட்டுப்படலனா நான் சுத்தமானவங்கிறத அப்பவாது நம்பு. ஏன் தயங்குற? நான் நேர்மையானவன் நிரூபிக்கிறதுக்காக நானே வச்சுக்கிட்ட பரீட்சை இது. வெட்டு. என்னடி இன்னும் பாத்துக்கிட்டே இருக்க? நீ சேட்டுக்கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுத்தாச்சு. கொடுத்தது நானோ இல்லன்னா உன் கூட பிறந்த அண்ணனோ, கட்டி வச்சியே அண்ணி அவங்களே இல்ல, நீ கட்டிக்கிட்ட புருஷன். அவர் கடனை கொடுத்த விஷயத்த தெரிஞ்சா நீ கௌரவ குறைச்சலா நினைச்சுக்குவேன்னு என்கிட்ட கொடுத்து பணத்தை கட்ட சொன்னார். அவரோட தகுதியை நினைச்சு நீ தயங்குறதா இருந்தா நான் ஒன்னு சொல்றேன் கேளு. முயற்சி இருந்தா 30 நாள் இங்கிலீஷ் கத்துக்கலாம். அதிர்ஷ்டம் இருந்தா லாட்டரி சீட்ல கூட கோடீஸ்வரன் ஆயிடலாம். உன் மனசுக்கு சந்தோஷமும் மத்தவங்க உனக்கு கௌரவமும் கொடுக்கணும்னு நீ ஆசைப்பட்டா நான் சொல்றத கேளு. ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருக்கிற தகுதி அவளுக்கு பசிக்கிறப்ப சோறு, அவ மானத்தை காப்பாத்திக்க துணி, வெறும் பொண்ணா இருக்கிற அவளை தாயாக்குற பெருமை, இதெல்லாம் இருந்தாலே போதும். இதுக்கு ஒரு பணக்காரனா புருஷனா இருக்கணுங்கிற அவசியமே இல்ல. அன்பும் பண்பும் உள்ளவனா இருந்தா அதுவே அவளுக்கு போதும். நிஜமாவா சொல்ற? ஆமா முதலாளி, அவ போதையில கள்ளனை அணைக்கணும்னு தான் போனா. ஆனா மறைஞ்சிருந்து இவன் அவளை அணைச்சிட்டான். அவ இவனை கள்ளன்னு நினைச்சுக்கிட்டு ஆயுத பூஜை அவல் பொறி கடலை மாதிரி கருப்பை அள்ளி அள்ளி கொடுத்துட்டான். இவன் திணறிட்டான். ஆக வெள்ளம் தின்னவன் இவன், விரல சுப்ப போறவன் அவனா? முதலாளி, நாளைக்கு பஞ்சாயத்துல பாடுறா என் ராஜதந்திரத்தை. என்னப்பா கள்ளா, உன்னாலே கதை இவ்வளவு தூரம் இருக்கு? என்னாலயா? ஆமா, நம்ம ஊருக்காரங்க உண்மையில வச்சிருக்கிற நம்பிக்கையில கரை ஏற்படுத்தணும், இந்த ஊரு பஞ்சாயத்துக்காரங்க முகத்துல கரையை பூசணும்னு ஓம் மொண்டாட்டி இந்த பொண்ணுக்கு மாத்திரை வாங்கி கொடுத்திருக்கா. அதை சாப்பிட்டு அந்த பொண்ணு மயங்கி கிடந்திருக்கா. இப்ப அவன் மசுக்கி ஆயிட்டா. என் பொண்டாட்டி இவளுக்கு மாத்திரை கொடுத்தது உண்மைதான். ஆனா இவளை போட்டுக்க சொல்லல, எனக்கு கொடுக்க சொல்லியிருக்கா. நான் அந்த மாத்திரையை போட்டு இவளை கெடுத்திருந்தேனா இவ கெட்டு போனதுக்கு காரணம் என் பொண்டாட்டி தான் நானே ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். இவ என் மேல உள்ள ஆசையில எங்கேயோ போய் கெட்டு போனதுக்கு நான் எப்படி பொறுப்பா இருக்க முடியும்? என் பொண்டாட்டி எப்படி காரணமா இருக்க முடியும்? உன்னை தீண்ட கூடாதுன்னு தள்ளி வச்சவளுக்காக இப்படி நீ துள்ளி குதிக்கிற. உன்னை புருஷன் நினைக்காதவ, மனுஷன் மதிக்காதவ, அவளுக்கா பறிஞ்சு பேசுற? அது எங்க குடும்ப விஷயம். உனக்கு குடும்ப விஷயமா இருக்கலாம்ப்பா, அதுல இந்த ஊர் மனமும் அடங்கி இருக்கு. அதுக்காக உனக்கும் பொண்டாட்டிக்கும் ஏக காலத்துல தண்டனை கொடுக்க நாங்க பஞ்சாயத்துல முடிவு பண்ணிருக்கோம். தண்டனை என்ன தண்டனை விவரமா சொல்லுங்க. உங்களுக்கு நாங்க இருக்கையா சொல்லணும். அதனுடைய எல்லாம் கேட்ட நாங்க சொல்லிவிடுவோமோ? கெட்டது எங்க ஊரு பொண்ணியா? அவ ஆத்தா வாக்கப்பட்டது வேணா உங்க ஊரா இருக்கலாம், ஆனா அவ பிறந்தது எங்க ஊரியா? அத கேட்கறதுக்கு எனக்கு உறுத்து இருக்குன்னு. இதுக்கு தான் தலைவர பஞ்சாயத்தை நம்ம ஊர்லயே வச்சுக்கலாம்னு சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்க பெருசா இவங்க எல்லாம் நியாயம் சொல்லுவாங்கன்னு. தலைவா, எங்க ஊர் நியாயத்தை பத்தி பேசுன கிழிச்சு விடுவோம். கிழிச்சு
உட்கார்ற ஓடுவாடி. இந்த பாருப்பா, பொட்டை திங்க தப்பு பண்ணாங்கன்னா எங்க ஊரு வழக்கப்படி மொட்டை அடைச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுது மேல உருவம் விடுவான். இதுக்கு நான் ஒத்துக்கலனா ஊரை விட்ட உன் குடும்பத்தை ஒதுக்கி வச்சிடறோம். தண்ணி வெண்ணி பிளக்க வச்சுக்கவே மாட்டோம். சத்தாலும் வாழ்ந்தாலும் உன் வீட்டு பக்கம் எண்ணி பார்க்க மாட்டான். எட்டி பார்க்க மாட்டோம். ஆமா. கள்ள அவங்க ஊரையே பகைச்சுக்கிட்டான். நாம அவனை குற்றவாளி ஆக்கிட்டோம். அவனை அந்த பட்டணத்துக்காரையும் பழி வாங்கறதுக்கு இதாண்டா சரியான சந்தர்ப்பம். விடியறதுக்குள்ளார வீட்டுக்கு ஒருத்தனை திரட்டுங்க. வெட்டு கத்தி வெடிக்குண்டோட கள்ளம் வீட்டுக்கு புறப்படுங்க. ஆனா ஒண்ணு, நம்ம காரியம் முடிகிற வரைக்கும் அன்னக்கிளிய கெடுத்தது காத்தமுத்து தாங்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. அடப்பாவீங்களா? கள்ளா, மரியாதையா உன் பொண்டாட்டி அனுப்பி. எதுக்கு? உன் பொண்டாட்டிய மொட்டடிக்க துப்பு இல்லாம உங்க ஊர்க்காரங்க உன்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதை நாங்க நிறைவேற்ற போறோம். நிறைவேற்ற போறீங்களா? சரியான ஆம்பளைங்களா இருந்தா செஞ்சு பாருங்கடா. ஒத்த அருவாளை வச்சுக்கிட்டு சுத்தி எத்தனை அருவா இருக்கு பாத்தியா? வீணா வெட்டுப்பட்டு சாகாதரா. சாக போறது நானா இல்ல சரிய போறது உங்க தலைகளால் பாத்துருவோம்டா. என் பொண்டாட்டிக்கு மாத்திரையை கொடுத்து குற்றவாளி ஆக்கினது இல்லாம அவளை மானபங்கப்படுத்துறதுக்கு மருந்தடிக்கிட்டு வந்திருக்கிறியா? இந்த கூட்டத்தை பார்த்து மிரள்றவன் நான் இல்லடா. உங்க ஊர் மட்டும் இல்ல, இந்த உலகமே திரண்டு வந்தாலும் சரி, அவன் மேல உங்க விரல் படுறத கூட பொறுத்துக்க மாட்டேன். பொண்டாட்டி பொண்டாட்டிங்கிறிய நான் 3 வரைக்கும் சொல்லுவேன். அது வரைக்கும் அவன் வெளியில வராம உள்ள இருந்துட்டான்னு அவன் உன் பொண்டாட்டி. அவளை விட்டுட்டு ஒன்ன வெட்டுவான். அவ வெளியில வந்துட்டான்னு வச்சுக்க, அவளை மொட்டை அடிப்போம். வெளியில வந்து உன் உசுர அவ காப்பாத்துறாளா இல்ல வழியில நின்னு அவ மானத்தை நீ காப்பாத்த போறியான்னு பாப்போம். 3 சொல்றதுக்குள்ளார ஒரு முடிவுக்கு வந்துடணும். வந்துடலாமா? 1 2 3 இவர் என் புருஷன்டா, நான் அவருக்கு பொண்டாட்டிதான். இத்தனை நாளா இவரை புருஷனா ஏத்துக்காத பாவத்துக்கு எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஏத்துக்கிறேன். ஆனா இவர் மேல அருவாள் இல்ல, அழுக்கு பண்றது கூட நான் ஒத்துக்க மாட்டேன். அப்புறம் என்னடா, பத்தினி தேவ சொல்லிடுச்சுல்ல, கத்தியா தீட்டுறா.
ஈசம்புள்ளி குத்துக்கணும். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு. என் பொண்ணை கெடுத்தது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு இவர்தான் அப்ப. இவரை கொண்டுடாதீங்க. உங்களுக்கு புண்ணியமா இருக்கட்டும். தயவு செஞ்சு அவரை கொண்டுடாதீங்க. ஊர்க்காரங்களுக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. ஊரே திரண்டு வர்றாங்க. என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? கையில இருக்கிற வெடிகுண்டா வீசுங்கடா. ஐயோ மொட்டை அடிக்கிறாங்க. ஐயோ